ஒரு சிறிய கிராமத்துல 10 வயசு பையன் ஆதவன்னு அவன் குடும்பத்தோட வாழ்ந்து கொண்டிருந்தான். அவனுக்கு மரங்கள், பறவைகள், இயற்கை, வயல்வெளிகள் எல்லாம் ரொம்ப அவனுக்கு பிடிக்கும். அதை ரசிச்சு கொண்டே இருப்பான் எப்பவும். ஆனா அந்த வருடம் கிராமத்துல பெரிய வறட்சி வந்தது. குளங்கள் எல்லாம் வறண்டு போனது. மரங்கள் கூட காய்ந்து கொண்டிருந்தன. ஒரு நாள்ல ஆதவன் செடிக்கு தண்ணி ஊத்திட்டு இருந்தான். அப்போ பறந்து வந்த ஒரு வண்ண பறவை கீழே விழுந்தது. ஆதவன் உடனே அதை பார்த்து பயந்துட்டான். ஆதவன் உடனே அதை வீட்டுக்கு கொண்டு போய் தண்ணீர் கொடுத்து காப்பாற்றினான். அவன் அந்த கிளிய பத்திரமா பார்த்துக்கிட்டான். அடுத்த நாள் காலையில அந்த பறவை பேச ஆரம்பிச்சது. ஆதவா, இந்த விதை கிராமத்தை காப்பாற்றும். நீ எப்படி பேசுற? ஆதவன் அதிர்ச்சி நின்றான். பறவை தனது இறக்கையில் கீழிருந்து ஒரு பிரகாசமான தங்க விதையை எடுத்து கொடுத்தது. இந்த விதையை மலைக்கு மேலே இருக்கும் பழைய மரத்தடியில் நட்டிவைன்னு சொன்னது. ஆனா கவனமா கேள், சூரியன் மறையும் முன்னாடி அதை நீ நட்டணும்னு சொல்லுது. ஆதவன் உடனே ஓட ஆரம்பித்தான். கிராம மக்கள் அவனை பார்த்து சிரிச்சாங்க. ஒரு விதை கிராமத்தை காப்பாத்துமா அப்படின்னு கேலி பண்ணாங்க. ஆனா ஆதவன் நம்பிக்கை விடவில்லை. நான் நின்றுட மாட்டேன். இந்த விதையை கண்டிப்பா சேர்ப்பேன். அவன் காடு, மலை, கற்கள் எல்லாம் கடந்து மேலே ஏறினான். வழியில் பல தடைகள் வந்தன. பெரிய காற்று, உடைந்த பாலம், சரியும் கற்கள். இறுதியாக சூரியன் மறைய சில நிமிடம் இருக்கும்போது அவன் அந்த பழைய மரத்தை அடைந்தான். அவன் தங்க விதையை மண்ணில் நட்டான். ஒரு நிமிடம் அமைதியா இருந்துச்சு. அவன் தங்க விதையை மண்ணில் விதைத்தான். பிறகு திடீரென பூமி அதிர ஆரம்பித்தது. அந்த விதையிலிருந்து ஒரு பிரம்மாண்டமான மரம் வளர ஆரம்பித்தது. அதன் கிளைகள் முழு வானத்தையும் மூடியது. மரத்திலிருந்து 1000 தங்க இலைகள் காற்றில் பறந்தன. அந்த இலைகள் எல்லாம் கிராமம் முழுக்க விழுந்தது. அடுத்த நாள் காலை வறண்டு இருந்த குளங்களில் மீண்டும் தண்ணீர் வந்தது. காய்ந்த மரங்கள் எல்லாம் பச்சையாக மாறின. கிராம மக்கள் அதிர்ச்சியில் அந்த மரத்தை பார்த்தாங்க. அந்த வண்ண பறவை வானத்தில் பறந்தபடி சொன்னது, இயற்கையை காப்பவர்களே, இயற்கை காப்பாற்றுன்னு சொன்னிச்சு. ஆதவன் வானத்தை பார்த்து சிரித்தான். இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.